சார் ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டூடியோவுடைய அப்டேட், அடுத்தடுத்து படங்கள் தொடர் ரவிமோகன் ஸ்டூடியோவுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ், அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ரவி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிறது நிச்சயமாக நல்ல விஷயந்தான். ஓகே. அதே நேரத்தில் இன்னைக்கு சினிமா இருக்கிற சூழ்நிலை வந்து அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு நமக்கு புரியல. ஏன்னா மிகப்பெரிய ஆட்கள்லாம் இங்கே தடுமாறி போய் நிற்கிறாங்க. படம் எடுக்கிறதுக்கு வந்து லட்சுமிமேனன் அவர்களுடைய இஷ்யூ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லட்சுமிமேனனை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. திரும்பி அந்த சர்ச்சைக்குள்ள லட்சுமிமேனன் உள்ளே வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, லட்சுமணனை பொறுத்தளவுக்கு அவங்க இப்படியாங்கிறது தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த கும்கி டைம்லலாம் அவங்கள்ட்ட பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். ரொம்ப மென்மையான ஒரு கேரக்டர். அப்போ தான் சினிமாவுக்குள்ளே வரும்பொழுது ஒரு அப்படியே ஒரு மாதிரி மருண்ட பார்வையோடு இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அவங்க படத்தில் இருந்தால் அந்த படம் ஹிட் ஆயிரும்னு வரிசையாக அவங்கள கமிட் பண்ணாங்க. அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லா ஹீரோக்களுமே அவங்கள புறக்கணிக்க ஆரம்பிச்சு. லட்சுமிமேனனா வேணாங்க, வேற யாராவது போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அது மாறுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எல்லாரோடையும் சகஜமாக பழகணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற செய்திகள்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு பிரபலமான டான் கூடலாம் பழக்கம் இருக்குது, கூலிப்படையெல்லாம் வச்சுருக்காங்கங்கிற அளவுக்கு ஆமாம் போயிட்டுருக்கு. இன்னைக்கு நடந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது என்னன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து அவருடைய இரண்டாவது மனைவி கேஸ் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு அந்த அந்த இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரெண்டாவது மனைவிங்கிறதுக்கான ரெக்கார்ட்லாம் அவங்க வச்சுருக்காங்க, எல்லாம் போய் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளவு தூரம் அவர் வளர விட்டுருக்க வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. அதாவது இந்த இஷ்யூவை வந்து ஏன்னா அவர் மீதும் தவறு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது அமிக்கபிளாக என்ன பண்ணணுமோ அதுதான் அவர் பண்ணியிருக்கணும். தவிர இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அதை மாற்றினது அவருடைய ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப தப்பாக தான். வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டூடியோவுடைய அப்டேட், அடுத்தடுத்து படங்கள் தொடர்ச்சியாக எப்படி டான் பிக்சர்ஸோடைய தொடர்ச்சியான ஒரு அப்டேட்டை பார்த்தோமோ அதுமாரி ரவிமோகன் ஸ்டூடியோவுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ், அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ரவி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிறது நிச்சயமாக நல்ல விஷயந்தான். ஓகே. அதே நேரத்தில் இன்னைக்கு சினிமா இருக்கிற சூழ்நிலை வந்து அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு நமக்கு புரியல. ஏன்னா மிகப்பெரிய ஆட்கள்லாம் இங்கே தடுமாறி போய் நிற்கிறாங்க. படம் எடுக்கிறதுக்கு வந்து இங்கே தமிழ் சினிமாவில் பாரம்பரியமாக படம் எடுத்தவங்கலாம் விலைக்கு போயிட்டாங்க, இது முடியாது அப்படின்ட்டு. அதற்கப்புறம் வந்து இங்கே போராடி சொந்த பணத்தை போட்டு படம் எடுத்த இப்போ ஏஜிஎஸ் நிறுவனம், சன் பிக்சர்ஸ், இவங்கெல்லாம் கடன் வாங்கி படம் எடுக்கிறவங்க, சொந்த பணத்தை போட்டு படம் எடுக்கிறவங்க, அவங்களும் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலாம் தடுமாறி நிற்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாமே தடுமாறும் பொழுது இவர் என்ன நம்பிக்கையோட வராரு அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஓகே. இன்னொன்று, அவர் திரைத்துறையை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மனுஷனாக இருக்கார். இப்போ அவர் நினச்சா சிம்புகிட்ட மச்சான் அது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, சிவகார்த்திகிட்ட பேசலாம். ஸோ அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்குது. ஓகே ஓகே. இது ஒரு தயாரிப்பாளருக்கு இருக்கா, ஒரு ப்ரொஃபஷனல் தயாரிப்பாளருக்கு இருக்கான்னா இல்லை. கரெக்ட். இவர் வந்து இந்த மாதிரி மச்சான் நான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், நீ எனக்காக ஒன்று பண்ணு, நான் வந்து சம்பளத்தை கடைசியாக தரேன், அதில் ரெவன்யூ ஷேர் தரேன், நீ எனக்கு டேட்டு கொடுன்னா கொடுப்பாங்க. ஓகே. அந்த ப்ளஸ் அவருக்கு இருக்குது. ஒரு வேளை அதை நம்பி இறங்கியிருக்காரா என்னன்னு தெரியல. ஓகே. ஏன்னா நிறைய, அதாவது எப்படி சொல்றது, அவர் நிறைய கடனில் இருக்காரு, வீடுமே வந்து ஏலத்துக்கு போயிருக்கு, இதாண்டி வட்டிக்கு வாங்கி தான் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதுமாரி தான் நடந்துகிட்டு இருக்கா சார்? இல்லை, எல்லா தயாரிப்பாளர்களும் பெரும்பான்மையானவர்கள் வட்டிக்கு வாங்கி தான் பண்ணுறாங்க. பட் அவங்க இங்கே வந்து பழந்துன்னு கொட்ட போட்டவங்க, அவங்களுக்கு தெரியும் இங்கே இந்த ஏரியாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் ரவி மாதிரி இவங்கெல்லாம் லேவிஸ்டாக வாழ்ந்தவங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கேரவன் ரெடியாக இருக்கும், திரும்பினா ஜூஸ் ரெடியாக இருக்கும், சாயங்காலம் போகிறதுக்கு படகுக்காரர் ரெடியாக இருக்கும், எல்லாம் ப்ரொடியூசர் கொடுத்துருவாரு. இவங்களுக்கு அந்த வழியே தெரியாது. இப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது ஐயோ இவ்வளோ செலவாகுதா அப்படின்னு தோணும். புரியுது. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போக போக ஒரு உணர்வாருன்னு வைங்களேன். பட் இருந்தாலும் ஒரே ப்ளஸ் நான் சொன்னது தான், சக நண்பர்கள்ட்ட பேசி நல்ல பெரிய படங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு ரவிமோகன் ஸ்டூடியோ வந்து பாராட்டினாங்களோ அதே சமயம் விமர்சனத்துக்கும் உள்ளாகிட்டே இருந்தது. அதாவது என்ன அங்கங்கே தான் வந்துட்டுனா இப்போ பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ரவிமோகன் ஸ்டூடியோட பார்ட்னர் கெனிஷா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்போ என்ன தான் உங்களுக்குள்ள நடக்குது இப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு விஷயம் சுற்றி நடந்துக்கிட்டே, அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, என்ன நடந்தாலும் அது அவர் லைஃப். ஆமாம், அவர் முடிவு எடுக்காமல் நம்ம உட்காந்து என்ன எடுக்க போகிறோம். கரெக்ட். அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அதை ஃபாலோ பண்ணி போகிறாரு. அது நட்பா காதலா, அது எதிர்காலத்தில் என்னவா மாறும்லாம் நமக்கு தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் அது நட்புன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் வெளியில் பார்க்கும்போது அது அப்படியா இல்லை. என்னதான் இருந்தாலும் லீகலாக அவங்க எதையுமே ப்ரொசீட் பண்ண முடியாது. கரெக்ட்.
இல்லையா? இப்படியே தான் வந்து இருக்கணும். ஆர்த்தி என்னைக்கு டைவர்ஸ் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க வந்து லீகலாக அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் பண்ண முடியும். ஆமா. பட் இன்னைக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க. அவங்களுடைய அறிவு இதுக்குள்ளே எவ்வளவு பயன்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக தான் பார்க்க முடியும். புரியுது. பட் ஓகே, ஏதோ ஒரு முயற்சி கெனிஷாவால் ரவி எடுத்திருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா ஒருவேளை இந்த கெனிஷா அந்த மோட்டிவேஷனை கொடுக்காம இருந்திருந்தா அவரும் வந்து ஒரு 4 படத்தில் நடிக்கலான்னு அட்வான்ஸ் வாங்கி போட்டு அப்படி லைஃப்பை ரன் பண்ணுறவராக இருந்திருப்பாரு. இன்னைக்கு ஒரு ரிஸ்க் அவர் எடுக்கிறாருன்னா அவங்களுடைய பலம், ஒரு மனபலம் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே. ஏன்னா ஸ்டேஜில் அவர் பேசினது வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு உறவு வந்து எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நீங்க அவருக்கு தேவைன்னு சொல்லிட்டு போட்டோம், எல்லாருக்கும் தேவைன்னா அது பெரிய பிரச்சனையாகிடும் நாட்டில். அது எல்லாம் அனாவசியமான பேச்சு. ஒரு லிமிட்டை தாண்டி பேசுறாருன்னு கூட தான் தோணுச்சு. அது எல்லாருக்கும் தேவைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியாது? கரெக்ட் கரெக்ட். உங்களுடைய பர்சனலாக நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்காது, அடுத்தவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணும்போது அது தப்பாயிரும். ஆமாம். ஏன்னா அதே சமயம் அவங்க பேசி முடிச்சோடனே ஆர்த்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, கடவுளை ஏமாற்ற முடியாது, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, கடவுள் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க, கடவுளை நீங்கள் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு திரும்பி அந்த சர்ச்சைக்குள்ள. இல்லைங்க, அது ஒரு பெரிய வேடிக்கை பாருங்க. முத நாள் வந்து அவருக்கு பேங்க்ல நோட்டீஸ் வருது, லோன் கட்டலை 10 மாசமா. மறுநாள் அவ்வளோ கிராண்டியராக ஒரு பூஜை போடுறாரு. ஆமாம். அப்போ அது எவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்குது பாருங்களேன். இப்போ அந்த வீட்டில் வந்து ஆர்த்தியும் குழந்தைகளும் இருக்காங்க. நீங்கள் 10 மாசமாக பணம் கட்டிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அங்கே தங்குறது வந்து பர்மனெண்ட்டாக தங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பணம் கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க? அடுத்து அந்த வீட்டை ஜப்தி பண்ணுவாங்க. அப்போ அங்கிருந்து அவங்க வெளியேற்றப்படுவார்கள். அவருடைய நோக்கம் அதுவாக கூட இருக்கலாம்ல, தெரிந்தே பணம் கட்டாமல் விட்டுருக்கலாம்ல. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். புரியுது. அதாவது ஓகே, இந்த அளவுக்கு நம்மளை கைக்குள்ளேயே வச்சுருந்தாங்க, எதுக்கு நம்ம இவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கலாம். புரியுது சார். ஏன்னா இது மறுபடியும் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அது ரொம்ப சால்வ் ஆகி முடிஞ்சிருச்சு, இடையில கண்ணுக்கே தெரியல, திடீர்னு இந்த இது மூலயமா கிளம்பி வந்த ஒரு விஷயமா தான் மாறிடுச்சு. அடுத்து என்னென்னா லட்சுமி மேனன் அவர்களுடைய இஷ்யூ. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லட்சுமி மேனனை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. திரும்பி அந்த சர்ச்சைக்குள்ளே லட்சுமி மேனன் உள்ளே வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, லட்சுமி மேனனை பொறுத்தளவுக்கு அவங்க இப்படியாங்கிறது தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த கும்கி டைம்லலாம் அவங்கள்ட்ட பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். ரொம்ப மென்மையான ஒரு கேரக்டர். அப்போ தான் சினிமாவுக்குள்ளே வரும்பொழுது ஒரு அப்படியே ஒரு மாதிரி மருண்ட பார்வையோடு இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர், இங்கே அவங்க நடித்த படமெல்லாம் பெரிய ஹிட்டுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. ஒரு சென்டிமெண்ட்டாகவே அவங்க படத்தில் இருந்தால் அந்த படம் ஹிட் ஆயிரும்னு வரிசையாக அவங்கள கமிட் பண்ணாங்க. அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லா ஹீரோக்களுமே அவங்கள புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க. லட்சுமி மேனனா வேணாங்க, வேறு யாராவது போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அது மாறுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க எல்லாரோடையும் சகஜமாக பழகுனது தான். ஓகே. இப்போ இங்கே எப்போவுமே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். நீங்கள் லட்சுமி மேனனை பாத்திர முடியுமா அப்படின்னு தவிக்கும் போது தான் உங்களுக்கான ரோலை கொடுப்பாங்க. அதுவாக காலைல கதவு திறந்தா வாசலில் உட்காந்துருக்குன்னு நினச்சிட்டான்னு வைங்களேன், வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் இங்கே ஈஸி அக்சஸாக ஆகிட்டாங்க. ஓகே ஓகே. அதனுடைய விளைவு எல்லாரும் சேர்ந்து அவங்கள புறக்கணிச்சோன்னு வேற வழி இல்லாமல் அவங்க திரும்ப கேரளா போனாங்க. அங்கேயும் பெருசாக ஒன்றும் இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற செய்திகள்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு பிரபலமான டான் கூடலாம் பழக்கம் இருக்குது, கூலிப்படையெல்லாம் வச்சுருக்காங்கங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. பட் அவங்களோட அந்த கூட பிரச்சனை பண்ண ஒரு 3 பேரை விசாரிக்கும் போது எல்லாமே குற்றப்பின்னணி உள்ள ஆட்கள். எல்லாம் ஜெயிலில் இருந்திருக்கான், அந்த கிரைம் இந்த கிரைம்னு நிறைய அடுக்குறாங்க. அப்போ தவறான நபர்களோடு அவங்க பழக்கம் வச்சுருக்கும்பொழுது ஒருவேளை பாதை மாறி போயிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அந்த வீடியோஸாக இருக்கட்டும், ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே என்னென்னா, ஐ மீன் மதுபோதையில் செய்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற, மதுபோதையில் வந்து நம்ம நார்மலாக வெளில நடந்தாலே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். பட் ஆனால் ஒரு ஃபேம் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இல்லீகல், நீங்கள் சொன்னது தான், ஒரு கேங்காகவே ஃபார்ம் பண்ணி அவங்க ஏன்னா கடத்திட்டு போய் பண்ணுற அளவுக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லைங்க. எல்லாமே இந்த போதை இறங்குற வரைக்கும் தான். இறங்கிட்டா அப்புறம் ஃபீல் பண்ணுவான், ஐயோ நம்ம செஞ்சுருக்க வேண்டாமேன்னு நினைப்பான். பட் தப்பு தானே. ஆமாம், இது எல்லா இடங்களையும் நடக்குது. வந்து இப்போ கொஞ்சம் விவரம் ஆயிட்டாங்க. என்னன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு காலத்தில் எல்லாமே ஈசிஆர் சைடு கேதரானவங்க அங்கே கூடி பயங்கரமாக கும்மாளம் போட்ட ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு பார் வச்சுட்டு செட்டில் ஆயிட்டாங்க. பல நடிகர்கள் வீட்டில் பெரிய பெரிய பார் இருக்கு. நீங்கள் நண்பர்களை அங்கேயே வர வச்சு அங்கேயே ஹாப்பியாக இருந்துட்டு அப்படியே கலைஞ்சிடுறாங்க. இது வந்து ஸ்டார் ஹோட்டல் இங்கே போகும்போது பெரிய அடிதடி கலவரமெல்லாம் மாறுது. இப்போ பார்க் ஹோட்டலில் வந்து ஒரு முறை மிகப்பெரிய தகராறு, மண்டை உடைகிற அளவுக்கு தகராறு. ஆமாம், மறுநாள் வந்து செய்தித்தாளில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சே தவிர பெருமளவு அதெல்லாம் அமுக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இது வேண்டாம் அப்படின்னு தனித்தனியாக வீட்டிலேயே பார் வச்சதெல்லாம் அப்புறம் தான் நடந்துச்சு. அதனால் அந்த போதையில் இவங்க செய்கிற
விஷயங்கள் வந்து காலத்துக்கும் ஒரு கரையாக மாறிடுது. ஓகே. போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? எங்கேயோ போயிட்டு இருக்குங்க கலாச்சாரம் வந்து முதல்ல தண்ணியில இருந்து அதுக்கப்புறம் பவுடருக்கு மாறி கஞ்சாவுக்கு மாறி பவுடருக்கு மாறி இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி ஆமா. போயிருச்சு. புரியுது. ஏன்னா நீங்க சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சு. கொரோனா டயத்துல வந்து ஒரு நடிகை வந்து கார்ல பின்னாடி ஃபுல்லா வெறும் சரக்கு எடுத்துட்டு போய் அது வந்து மாட்டின ஒரு விஷயங்கள் ஆமா. தொடர்ச்சியா அது நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இது மறுபடியும் நம்ம சினிமாவுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு களங்கம் அப்படின்னு இல்லை சினிமா நடிகர்கள்ங்கிறதுனால அது பெருசாக வருது. ம். இப்போ இதுவே வந்து ஐடி நிறுவனங்கள் பல நிறுவனங்களில் வீக்கெண்டில் பிரமாதமான பார்ட்டி வைக்கிறாங்க. அங்கேயும் இவ்வளோ கலாட்டாலாம் நடக்குது. ஓகே. அதெல்லாம் வெளில தெரியுதான்னா ஏன்னா அவங்கள யாருக்குமே தெரியாது மக்களுக்கு. ஆ சொன்னாலே அவனுக்கு அதில் வாங்க போகிறது. புரியுது. அதுவே நடிகர் நடிகைங்கும் பொழுது வெளியில் தெரியுது. ஓகே. ஸோ அதுதான் எல்லா மட்டங்கள்லையும் இன்னைக்கு வந்து இந்த கலாச்சாரம் பரவிருச்சு. ஓகே ஓகே. ஆமாம். கடைசியாக என்ன அப்படின்னா இன்னைக்கு நடந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது என்னன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து அவருடைய இரண்டாவது மனைவி கேஸ் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு அந்த அந்த இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரெண்டாவது மனைவிங்கிறதுக்கான ரெக்கார்ட்லாம் அவங்க வச்சுருக்காங்க. எல்லாம் போய் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளவு தூரம் அவர் வளர விட்டுருக்க வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. அதாவது இந்த இஷ்யூவை வந்து ஏன்னா அவர் மீதும் தவறு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது அமிக்கபிளாக என்ன பண்ணணுமோ அதுதான் அவர் பண்ணியிருக்கணுமே தவிர இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அதை மாற்றினதுங்கிறது அவருடைய ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப தப்பாக தான் முடியும். என்னென்னா இன்றைக்கி ரொம்ப வேகமாக வளர்ந்து வர்ற ஒருத்தராக இருக்கிறவர். சின்ன திரை மூலமாக நிறைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஓடு இருக்கார் அவர். வெறும் நடிகராக இருந்தால் கூட அவர் பேரை சொன்னால் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் இன்னைக்கு அந்த குக்கு வித்து கோமாளி மாதிரி பெரிய நிகழ்ச்சிகளில் போய் வீடு வீடாக போய் சேர்ந்துட்டார். அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து தன்னுடைய இமேஜ் மேல் ரொம்ப கவனமாக இருக்கும். ஓகே. இப்போ இவங்க பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் அதை பேசி எப்படி சரி பண்ணணுமோ அப்படி பண்ணியிருக்கணும். இவ்வளோ பெருசாக வளர விட்டார். என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆமாம். ஏன்னா அவங்க சொன்னதுன்னா ஐ மீன் நாங்கள் 1 வருஷமாக சேர்ந்து இருக்கோம். நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எங்களை அப்படியே விட்டுட்டாங்க, கைவிட்டாங்க. என்னை ஏமாத்தி ஏன்னா திரும்பி அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது எங்களை கைவிட்டாங்க அப்படி அதே சமயம் வந்து செகண்ட் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க எங்கேயுமே சரி நான் அதாவது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறேன் ஆனால் எங்களை அவர் கைவிட்டது உண்மை இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஏன்னா இங்கே சினிமாவில் நடக்கக்கூடிய அந்த டிவோர்ஸாக இருக்கட்டும், செகண்ட் மேரேஜாக இருக்கட்டும், இது எல்லாருமே ஏன்னு பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இவருக்கு நீங்கள் சொன்ன இப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு எகெயின் ஒரு கரும்புள்ளியாக இது இருக்குல்ல சார். இல்லை இருக்குங்க. இப்போ என்னென்னா இப்போ சட்ட ரீதியாக நீங்கள் அணுகுனா கூட இப்போ அவங்களுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு, அவருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு. 2 பேருமே வந்து கோர்ட்டில் முறைப்பட்டு டைவர்ஸ் வாங்காமல் தான் இந்த உறவை அவங்க ரன் பண்ணியிருக்காங்க. அப்போது 2 பேருக்குமே எத்திக்ஸ் இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. ஓகே. அப்போ இது அமிக்கபிளாக இவங்க பேசி தான் இருக்குமே தவிர கல்யாணம் பண்ணுறதுங்கிறது இப்போ அவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணவர்கிட்ட முறைப்பட்டு டைவர்ஸ் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குல்ல. அதனால இதெல்லாம் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே. நம்ம சும்மா செய்தியில் பார்த்த வரைக்கும். ஆமாம். ஏன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஏமாத்தின வேலை தான். என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஜுடிஷியல் செப்பரேட்லாம் இருக்கோம் 2 பேரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல சார். இது வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தானே சார்? இல்லைங்க. இப்போ அவங்க வந்து பதிவு திருமணம் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. கோயிலில் மாலை மாற்றி தாலி கட்டிங்கன்னா அது எப்படி ரொம்ப சட்டப்படி செல்லுமான்னா இல்லை. ஏன்னா இது பதிவு திருமணமாக மாறணும். பதிவு திருமணமாக மாறியிருந்தால் இவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் வர வேண்டிய தேவையில்லை. ஓகே. இன்னும் கூட சட்ட ரீதியாக அதை பார்த்துருக்கலாம். ஓகே. பட்டு இவங்களும் வந்து ஏதோ ஒரு எமோஷனில் பண்ணிக்கிட்ட திருமணமாக தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் சட்ட வல்லுநர்கள் பேச வேண்டிய விஷயம். கரெக்ட். நம்ம பேசி என்ன பண்ணுவோம்? உண்மை அதுதான் சார். ஓகே சார். நன்றி சார். நன்றி.